காட்டணுன்றது உங்களுக்கு எழுதும்போது உங்கள்கிட்ட தானே வேற யார்கிட்ட கேட்க முடியும். இப்படி காட்டணுன்றது என்ன ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன் பர்டிகுலரா அப்படி இருக்கணும்ன்றது நீங்க ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ரீசன் சொல்ல முடியுமா? இல்லை ரொம்ப பேசி நீ கொஞ்சம் அமைதியாக தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் படத்துக்கு வேணும்னு தான். எப்போவுமே நீங்கள் பேசி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, மற்றவங்க பேசினா எப்படி இருக்கும்னு நான் கேட்டு பாருங்க. இல்லை ஷூட்டிங்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், என்கிட்ட கேட்பாப்புல, இது எல்லாரும் இப்போ இதுதான் என்ன கேரக்டர் எல்லாரும் பேசுறது நான் கேட்கறது தான், அந்த மாதிரி ஏதாவது கேரக்டரா? அவர் பேசுறதுலாம் சுத்தமாக கேட்க முடியாது. டைலாக் ஒன்று இருக்கும், அவர் ஒன்று பேசுவார், நம்ம ஒன்று சொல்லணும், அந்த மாதிரி. பட் ஆனால் அது ரொம்ப பேஷண்ட்டாக அவருக்கு ஏதாவது இப்போ எஸ்கேக்கே ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா கூட அதை நிறைய பிரிச்சு கொடுத்துரும். நிறைய வருமே ஒன்று வந்தால் அதை வந்து இதை நீங்கள் சொல்லிடுங்க, இதை நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ எனக்கு அந்த ஏக்கம் தெரியும், குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுத்துறேன் பாவம், எனக்கு வரதெல்லாம் மாற்றி மாற்றி பிரித்து கொடுக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம பழி வாங்கணும் டிசைட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த பழி வாங்குதல். நல்லா நான் ஃபர்ஸ்ட் புக்கை படிச்சு முடிச்ச உடனே ஃபோன் பண்ணி கேட்டதெல்லாம் எல்லாமே செம்மையா இருந்தேன். காமெடிக்கெல்லாம் பயங்கரமா சிரிச்சேன். ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் மட்டும் யாருமே அப்படியே இல்லைடா அதான் அந்த கேரக்டர் அது அப்படியே வரணும்னா ஷூட்ல இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு திடீர்னு தோணும். டோனி ஒன்று பண்ணுவாரு, ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்குன்னு சொல்லல. அவரு எப்படி உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி, அதனால நீங்க யோசிச்சது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன். அவர் இவரை ரைட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாம அப்படியே ஃபிளாட்டா இந்த டைலாக சொல்லுங்க அப்படின்னா அப்படி நமக்கு வந்ததே இல்லையா. நடக்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல கூட ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமா, இன்னொன்று நம்ம வந்து ஒரு ஆங்கர் இல்லையா, அவங்களுக்கே தெரியும். இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி பேசி ஊழா பண்ணி நம்ம பயங்கரமா பண்ணி பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த அதாவது ஒரு சேடாகவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃபிளாட்டா இந்த டைலாக் சொல்லுங்கன்றது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது. இல்லை எவ்ரிடே இந்த திட்டாத நாளே இருந்திருக்காது. பட் நான் கொஞ்சம் தள்ளி நினைப்பேன், கேட்காது. அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும், சரி நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. இல்லை அது பட் ஓவரால் அதை தவிர்த்து பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்ன்றது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரசிக்க வைக்கிறது, அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சன் அதை காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அது நான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடியெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை டைரக்டராக அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரொடக்ஷன் டேரக்டர் நினச்சது நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணிடலான்னு வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தாரு, அதை பண்ணிடலான்னு போது அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமா கோக்கிலான்னு ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண, அப்புறம் அதுவும் நடந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி ரெண்டு பேரும் அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அது இன்னை வரைக்கும் தொடருது. அந்த ஏத்தாப்புல இருக்க கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருக்கு. ஆமா ஆமா, அது வந்து இன்னைக்கு ஒரு படமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தரோடையுமே எனக்கு பர்சனலா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் வினய் பிரதர் வந்து அவரை நான் முன்னாலே அவர் பண்ணியிருக்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாஸாவில் ஒரு முறை பார்த்தேன். நான் யார் கூட பார்த்தேன்னு கேட்காதீங்க, நான் பார்த்தேன். செம்ம ஸ்மார்ட்டாக பயங்கரமாக. ஸோ இன்னைக்கு அவரோட நடிக்கிறோன்னு நினைக்கும் போது அது பயங்கர ஜாலியாக இருக்கு. நான் இப்போ கூட பிரியங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நான் ஹீரோயின்ஸோட நடிக்கும் போது நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நான் நடிக்கும்போது எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்து இவ்வளோ உயரமாக இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன் நான். அவர் வாய்ஸ் ஒன்று இன்னொன்று பயங்கரமான ஹைலைட். அது அவருக்கு எப்படி இந்த அவருடைய ஹைட்டு, இந்த காம்ப்ளெக்ஷன், இந்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர ப்ளஸ்ஸோ அது இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் ப்ளஸ் ஆயிடுச்சு. அது இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த பாண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கனால வந்து அண்ணனோட பேர் வச்சிருப்பீங்க அந்த கேரக்டருக்கு. ஆமாம், அந்த கேரக்டரை நீங்கள் வந்திருப்பீங்க. இல்லை எனக்கு என்னன்னா ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனா அந்த நெல்சன் திலீப் குமார் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை அந்த படத்தில் பார்ப்போம். அந்த பேரை வச்சு அப்படி நினைக்கிறேன்.
இதெல்லாம் கேட்காம இருந்தாலே கரெக்டா அது பாட்டுக்கு போய் போகலாம். அப்படி நினைக்காதீங்க, உண்மையிலே அவர் மேல இருக்க மரியாதையில நாங்க வந்து அந்த பேரை வச்சோம். ஏன்னா நெல்சன் மட்டும் கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த டவுட் யாருக்கும் வந்துடக்கூடாது. நெல்சன் திலீப் குமார்னே வச்சுட்டோம் நாங்க. அவருக்கு டவுட் வந்தானே சொன்னாரு, என்னடா நம்ம பேர் வச்சிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க தெரியல. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன வச்சு கலாய்க்கிறது தானே அந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேள்வி. நீங்க படத்தை பாருங்க தெரியுமா, எனக்கு மரியாதை கொடுக்குற ஆள அதனால ஒரு டவுட். அது எப்பவுமே உண்டு. அண்ட் நான் பிரியங்கா பத்தி சொல்லிடுறேன். நான் பிரியங்கா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினோட நடிக்கும்பொழுது எப்பவுமே ஒரு ஹியூமர் படம் பண்ணும்போது அது பெரிய அட்வான்டேஜ் அது. ஏன்னா டப்பிங் முடிஞ்சு வந்தப்பறம் தான் தெரியும் அந்த சீன்ல காமெடி இருக்கா இல்லையாங்கிறது. அது இந்த வாட்டி ஸ்பாட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அது அவங்க தான் நடிக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. அது இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அகைன் டான்லேயும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அகைன் அதுலேயும் நிறைய ஃபன்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபன், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாம் இருக்குன்றது. அதுக்காக ஒரு பெரிய ஒரு ஷோவே பேசலாம், எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை பற்றி. அவ்வளோ ஃபன் இருக்குதுல்ல. ஆனா இன்னைக்கு டாக்டர் ஈவெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு மனம் திறந்து பேச மாதிரி போயிட்டு இருக்கேன். என்னென்ன மனசுல இருக்கோ எல்லாத்தையும் நீ சொல்ற ஒரு மொமெண்டா மாற்றி கொடுத்தேன். அதுல இன்னும் ஒரு சீன்ல ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வர சீன், அது ஒரு 10 செகண்டா கூட டிவியில வரும். அதுல இவங்க என்ன கலாய்ப்பாங்க ஃபுல்லா. நான் வந்து இந்த பட்டன்லாம் போட்டு அப்படி இருப்பேன், நீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா, நீங்க எப்ப எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்னிங் 4:30க்கு எந்திரிப்பேன். ஏன் வீடு வீடா போய் பால் பாக்கெட் போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல படிப்பேன். அப்ப அங்கெல்லாம் தோணும், ஐயோ திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாம நம்மளை கட்டி போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு டைம் வாங்கிட்டாதான் அப்புறம் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அது பேன்ல வச்சிருக்கேன். சுனில் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குருஜி. சீனை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் பேசுவோம். சீனை பற்றி மட்டும் அது பேச மாட்டோம் நாங்கள். அது அவர் பார்த்து பாருங்க. அவரோட எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுலேருந்தே இந்த அண்ணன் சூப்பராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தே இருக்காது. சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ரெடின் ப்ரோ, அவர் வந்து ஃபயராகவே இருப்பார். என்ன தலை, என்ன நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். அல்ல இந்த டைலாக சொல்லிட்டுமா, நீ கொடுத்த டைலாக் முதல்ல சொல்லியா ஒழுங்கா, நீ கொடுத்த டைலாக் ஒழுங்கா சொல்லு, அப்புறம் உன் டைலாக சொல்லு. ஓகே ஓகே அப்படிலாம் பண்ணுவார். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் வந்து சிரிக்காம அதே ரியாக்ஷனோட அப்படியே இருக்கணும். ஒரு சீனா நான் கேட்க சிரிச்சு ஒரு வந்து மைக்ல எடுத்துட்டு, என்ன டே இப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போகும், நீ தானே ப்ரொடியூசர், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு. நம்ம தான் ப்ரொடியூசர், சிரிக்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. இந்த படத்துல வந்து பிளாஸ்ட் தான் டோனி வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆமா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். அவரோட நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா ரசிச்சேன். அதாவது ஒன்று பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒன்று பண்ணுவார். அது பண்ணி முடிச்சோடனே ஒரு ஏன் அப்படி பண்றேன் அப்படின்ட்டு அப்படியே அவர் ஆஃப் பண்ணுவார். திடீர்னு வந்து கேஷுவலா பண்ணிட்டு போற, அது ஹிலேரியஸா இருக்கும். அது ஒரு பயங்கரமான டேலண்ட் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது, நம்ம கொடுத்துருக்கிறதுல இருந்து இன்னும் எப்படி சிறப்பா பண்றதுக்கு எல்லாம் தேடி பண்ணணுன்ற இது தாட் இருந்துட்டே இருக்கு. அது பயங்கர சூப்பரான ஒரு தாட் அது. அதை நான் ரசிக்கிறேன். நான் மற்றவங்க டைலாக் வாங்கி பண்ணுவார். ஸ்கிரிப்டில் படித்தேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நானே பேசிடுவா, அப்போ ஹீரோ வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா நான் கேட்டேன் அதே தான். அப்புறம் அவர் கூட யோகி பாபு பிரதர் இருக்காரு, சொல்லவே வேணாம். இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, நான் டென்னிஸ் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இது முடியாது போல அப்படின்னு. எங்க முடியும்னா அங்கே முடிஞ்சிடும். எடிட்டர் நிர்மல் இருக்கார் இல்லையா, அவர் முடிச்சுப்பாரு. அதை அவர் பார்த்துப்பாரு. யோகி பாபு அவரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தான் அவரோட ஒர்க் பண்ணது. அர்ச்சனா அக்கா வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோலான ஒரு தான். எப்பவுமே படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இதுல இல்லை, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல். அடி தேடி இருக்காருண்ணே, 2 பேர் வாயே கட்டிட்டாங்க அது வரைக்கும். ஓகே அது ஒரு மாதிரி பண்ணாச்சு. அர்ச்சனா அக்காவோட மிக முக்கியமான பங்கு என்னன்னா, எங்களுக்கு ஏதாவது ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. ஆமா, நானும் வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். மத்தியானம்லாம் கண்ட்ரோலா சாப்பிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் என்ன சொல்லுவோம், ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னா, அக்கா அது வந்து ஓகே கரெக்டா சொல்லுங்க. ஓகே அந்த மாதிரி ஒரு அதுதான் அவங்களுடைய. ஸோ அது அப்படிதான். அந்த ஜாரா அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அண்ட் இந்த இடத்துல நாங்கள் அருணை மிஸ் பண்றோம். இந்த படத்தை பத்தி யோசிக்கும் பொழுதெல்லாம் இது இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்ற சந்தோஷம் வந்துடும். ஒரு செகண்ட் வந்து அருண் இல்லையே அப்படின்றது. ஏன்னா ஊட்டியில நாங்கள் ஷூட் போகும்போது தூங்குற நேரம் தவிர மீதி அவ்வளோ செகண்டும் நான் அவரோட மட்டுமே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வெரி குட் பர்சன். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறுற டைமில் இப்படி ஒன்று நடந்துச்சு. பட் அருண் ப்ரோ, நீங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பீங்க டெஃபினட்டாக. உங்களுடைய பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும்.
அந்த பிளெஸிங்கோட இந்த படம் சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட சக்ஸஸ் அண்ட் இதை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களை நாங்கள் நினச்சிட்டே இருப்போம். நாங்கள் லைஃப் லாங் உங்களை மறக்கவே முடியாது. வி மிஸ் யூ ப்ரோ, அதான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. அண்ட் நிர்மல் அவரையும் முன்னாடியே தெரியும், ரொம்ப வருஷமாக பழக்கம். அவருடைய ட்ரெய்லர் கட் அவரும் நெல்சனும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய சிக்னேச்சராக மாறி இருக்கு. அண்ட் படத்தோட விஷுவல் விஜய் கார்த்திக் கண்ணன் அவர் தான் வந்து கனா வந்து பண்ண வேண்டியது. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவரோட ஒரு ஆல்பம்ல பார்த்துட்டு கனால அவர் பண்ணா நல்லா இருக்கும், அவர் சினிமா டைரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு இத்தனை டேஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம், ஆனால் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம், இது இந்த டேஸில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கணும்னா அவர் வந்து இல்லை என்னால் இவ்வளோ டேஸில் தான் பண்ண முடியும்னு ஓப்பனாக சொல்லிட்டார். நான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன், என்னால் இவ்வளோ டேஸ் இருந்தால் தான் பண்ணுவேன், என்னால் படத்துக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாது, பேசுறாரு. அவர் ரொம்ப ஓப்பனா எப்படி நான் இத்தனை நாளில் பண்ண முடியும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவரோட எப்படியாவது ஒர்க் பண்ணி அப்படின்னா இவ்வளோ ஓப்பனா ஏன் சொல்லணும். பாதி ஷூட்டுக்கு அப்புறம் சொல்லியிருந்துருக்கலாம் அவரு, இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கலாம். பட் ரொம்ப ஜெனுவினா இருந்தது அவருடைய இது. அவரோட இதில் ஒர்க் பண்ணது சூப்பர். இந்த படத்துக்கு இவ்வளோ கலர் கொடுத்தது, இப்போ நீங்கள் பார்த்த செல்லம்மா சாங்கு, இது எல்லாமே இது இங்கே பார்த்த டிஸ்பிளேல அப்படி இருந்திருக்கும் செல்லம்மா சாங்கு. இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் தியேட்டர்லையும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலையோ பார்க்கும் பொழுது. அதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் அவரும் ஆர்டர் கிரண் அவரும் மெனக்கெடல். நண்பரி மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன் இந்த மேடை எப்போவுமே நம்ம ஒரு ஆடியோ லான்ச் வரும்போதும் இல்லை ப்ரெஸ் மீட் வரும்போதும் டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த தேங்க்ஸ் வேறு எப்போயுமே சொல்ல முடியாது. எங்களால் பர்சனலாக ஒருத்தர் நேரில் இப்போ நெல்சன் அண்ணன் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் நேராக பார்த்து அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், நான் வெயிச்சி நாடகம் போடாத போ அப்படின்றவர் அவர். ஸோ இந்த மாதிரி மேடைகள் எடுத்தால் நாங்கள் எல்லாருக்குமே அந்த தேங்க்ஸ் நாங்கள் சொல்ல முடியும். அது ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் அனிருத் ப்ரோ, நீங்கள் வந்து சோல் ஆஃப் டாக்டர்ன்றதே வந்து நீங்கள் தான் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்கிறது எப்போவுமே ஆரம்பத்துல இருந்தே. ஃபர்ஸ்ட் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல, அப்போல இருந்து அவருடைய மியூசிக் தான் வந்து ஒன்று இதுக்கு வேற ஒரு மூடு கொடுத்துட்டே இருக்கு, ஒரு எலிவேட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சோல் ஆஃப் டாக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. ஆமாம், அவர் தான் சோல் ஆஃப் டாக்டர் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேற யாரையும் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். எல்லாரையும் சொல்லிட்டேனா? எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா தீபாக்கா தீபாக்கா ஐயோ, தீபாக்கா கதைகளை கேட்டு தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாருடைய கேரக்டருமே ஃபுல்லாக இருக்கும், படம் ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் மட்டும்தான் ஃபுல்லாக வருவேன், அப்படி கிடையாது. அவங்க மட்டும்தான் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும் த்ரூ அவுட் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த டாக்டர் தீபாக்காவோட நடித்தது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து தூக்கி சுமக்கும் ஒரு சுமை தாங்கி நீங்கள் தான். அண்ட் என்டையர் டீம் அண்ட் நெல்சனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு எதுக்காக தேங்க்ஸ்னா அவங்களுக்கு எங்களை என்டர்டெயின் பண்ணுறதே அவங்க தான். முக்கியமாக கௌதம் பரணின்னு 2 பேர் இருக்காங்க, வேலையை தவிர எல்லாமே செய்வாங்க. அவங்களால தான் எங்களுக்கு எவ்வளவு கலைப்பு இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்கிறது இந்த கௌதமும் பரணியும் தான். இன்றைக்கி அவங்க காணும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆளை காணும். அண்ட் பல்லவி அண்ட் ஸ்டைலிஸ்ட் அவங்களோட டீம் எல்லாருக்கும் அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மெமரபிளான ஃபிலிமாக ஆல்ரெடி இருக்குது. அண்ட் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி அது இன்னும் மெமரபிளான ஃபிலிமாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி பிரியங்கா அவர்களே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. கேட்கணும், ஏதாவது ஒரு கொஸ்டினாவது கேட்கணும், யார்கிட்ட வேணால் கேட்கலாம் நம்ம டீமில் இருந்து. இல்லை, நான் ஒரு 2 மீம் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் நீங்கள் ஷேர் ப்ளீஸ்ண்ணே. ஃபர்ஸ்ட் ஒரு மீம் பார்த்துட்டு அதில் என்ன போட்டுன்னு உங்களுக்கு வந்து கண்ணில் ஒரு பொக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ் ராஜ் சார் ஃபோட்டோ போட்டு செல்லம் பாவண்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதன்ல இதை எடுத்து போட்டிருந்தான், ஏன்டா ஒரே ஒரு பஞ்ச் வாங்கின அந்த பொண்ணை எப்படி பண்றீங்க, ஒருத்தன் மூஞ்சில ரத்தம் சொட்ட உட்காந்துருக்கான், அவனை பத்தி கேட்கவே மாட்டீங்களேடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்க இருந்தாலும் ஆளுங்க. அப்புறம் இன்னொரு மீமும் பார்த்தேன், அண்ணன்டையே சொன்னேன், போன படத்துல அந்த ட்ரக் கடத்தல், இதுல ஆர்கன் கடத்தல், அந்த நெல்சன் ஜெயில இருந்தானா பாருங்க, அது அவருடைய ஸ்டைல். இல்ல, ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிடா, பின்னாடி அனிபுரோ மேல ஏத்துறாரு இறக்குறாரு, வால்யூம் வைக்காம எப்படி கேட்டாலும் பயங்கரமா இருக்கு. ஆனா பேசுற கேரக்டர்லாம் கிட்னி எடுத்துருக்கோம், பென்சில் பாக்ஸ்ல வச்சிடலாமா, அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே டோன்ல பேசிக்கிறாரு. அது என்ன அவரோட ஸ்டைலா, அவருடைய ஸ்டைல் தான். இப்போ இந்த கடத்தல் அப்படிலாம் ஒன்று சொல்றோம்ல, இப்போ அருண்ராஜாக்கு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட்டை வச்சு போனாங்க. அந்த ஃபாரின் பக்கம் ஒரு
பெரிய ஒரு ஆசை. அவர் யாரும் ஒருத்தர் இருப்பாரு, எஸ்கேப் ஏங்க முடிங்க. பேப்லோ எஸ்கோபார். எஸ்கோபார். அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை. அது அவர் படமா எடுக்கிறாரு. எஸ்கோபார் அவங்க எஸ்கே ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணா சூப்பரா இருக்கும். அந்த ஃபீல்ல பண்ணிருக்காருங்க. எப்படி ஏதாவது ஒண்ணு போனாலும் நான் எஸ்கே இல்ல அவருடைய ஸ்டைலா தான் நான் இதை பாக்குறேன். நான் ஒவ்வொரு டைரக்டர்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல, அது வந்து நான் இந்த கடத்துறது அதை சொல்ல வரல, படத்தோட டோன். இப்போ நீங்க அந்த பிளட் ஒழுக ஒழுக அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒன்று வருது இல்லையா, இந்த மாதிரி அப்டிராக்டா விஷயங்கள் பண்றது வந்து பின்னாடி வாங்க, கொஞ்சம்